கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம். அதை முதல்ல எந்த பெயர்ல தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலிவு விலை சிற்றுண்டி உணவகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அது அம்மா உணவகம் அப்படின்னு பெயர் மாற்றுறாங்க. ஆரம்பத்தில் 73 உணவகங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380க்கும் அதிகமான உணவகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 400 உணவகங்களுக்கு மேலே இன்னைக்கு சூழல்ல இருக்கணும். ஆனால் 380 உணவகங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கு. அப்படி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 380 உணவகங்களுமே தரமான உணவுகளை கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வியை விமர்சனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியான அதிமுகவினர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா காலத்தில் தொடங்கப்பட்ட அதிமுகவினுடைய நல்லாட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு அம்மா உணவகம் அப்படின்ற திட்டம் இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா